பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாள்ச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் என்கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. வணக்கம். உங்ககிட்ட 10 இடம் இருக்குங்களா? 1000 பேக் போடுறீங்களா? 5 லட்ச ரூபா உங்களுக்கு 10 மாதம் கழிச்சு உங்கள் விவசாயிங்களுக்கு வரும். சரி, வெட்டிவேரில் ஒரு 8-9 ரகம் இருக்குங்க சார். அந்த வெட்டிவேர் செலெக்ஷனில் பார்த்தோன்னா மெயின் வெட்டிவேர் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஆயில் கண்டென்ட்டுக்கு தான். இந்த ஆயில் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகிறதுனால அதனுடைய தேவை காஸ்மெட்டிக்கு எல்லாத்துக்கும் சேர்க்கறதுனால அந்த மெயின் பார்த்தோன்னா ஆயில் தான். இப்போதைக்கு க்ரோ பேக் சிஸ்டத்தில் வெட்டிவேர் சாகுபடி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் ஒழுக்கத்தூர்ன்ற ஏரியாவில் நம்ம ஃபார்மர்கிட்ட பேக் கொடுத்து ஃபில்லிங் வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ இது சிறு குறு விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னா 100 பேக் வைக்கணும்னு வச்சுங்களேன் சார், 1 சென்ட் இடம் இருந்தால் போதும். இப்போது 1000 பேக் வைக்கிட்டாங்க, ஒரு 10 சென்ட் இடம் இருந்தால் போதும். அதனால் சிறு விவசாயிகள் ரொம்ப பெனிஃபிட் ஆகும். பெரு விவசாயிகள் பார்த்தோன்னா அதிகப்படியான இடம் இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா மல்டி கிராப் பண்ணிவிடுவாங்க. சின்ன விவசாயி இடம் கொஞ்சமாக தான் இருக்கும், தண்ணியும் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த பேக் ஃபில் பண்ணுற சிஸ்டத்துலேயே பார்த்தோன்னா எரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. மக்கி போன மாட்டு எரு. இப்போது கம்பெனியிலேருந்து இயற்கையான உரம் கொடுக்குறோம் சார். அந்த உரமும் இந்த மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுவும் 24 ஹவர்ஸ் இருந்தோடனே இந்த சாயில் கண்டென்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலுமே பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கிளியராக ஆகிடும், நல்லா சன்னமாகும். வேறு அப்போ தான் ஃபார்மேஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்காகவும் நம்ம ஆல்ரெடி கொடுத்து அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. குறைஞ்சது ஒரு 500 பேக் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பைப்லேயே பிடிச்சிக்குவாங்க. ஒரு 5000-10000 அந்த அளவுக்கு போடும்போது அவங்க சொட்டு நீர் போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம், அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கலாம். ஏன்னா 5000-10000 பேக் பிடிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படும். அதனால் ஸ்ப்ரிங்க்லரு, அதனால் இந்த 10 மாதம் தான் நம்ம டூரேஷன் சொல்கிறோம். ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு, 2 மாதம் கழிச்சு இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு, இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். உங்கள்கிட்ட 10 இடம் இருக்குங்களா? 1000 பேக் போடுறீங்களா? 5 லட்ச ரூபா உங்களுக்கு 10 மாதம் கழிச்சு உங்கள் விவசாயிங்களுக்கு வரும். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் என் பேர் செந்தில். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார் நம்ம இப்போதைக்கு க்ரோ பேக் சிஸ்டத்தில் வெட்டிவேர் சாகுபடி தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வேலூர் மாவட்டத்தில் ஒழுக்கத்தூர்ன்ற ஏரியாவில் நம்ம ஃபார்மர்கிட்ட பேக் கொடுத்து ஃபில்லிங் வேலை நடந்துகிட்ருக்குது. நம்ம பேக் கொடுத்து நம்ம ஃபீல்டு விசிட் பார்க்கணும். ரெகுலராக பேக் கொடுத்துட்டு இது புது மாடலான நம்ம வெட்டிவேர் சாகுபடின்றதுனால இதுக்கு முன்னாடி கடல் ஓர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்டில் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது பாரம்பரியமாக அவங்க செய்கிற மாதிரி கிராப்பு, அதனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதுனால நம்ம அவங்களே பண்ணிக்குவாங்க. பட் இது க்ரோ பேக் சிஸ்டத்தில் வர்றதுனால புது மாடல் இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வரும்போதே பேக் வந்த உடனே சாயில் ப்ளஸ் எரு இது 2 எப்படி மிக்ஸ் பண்ணி பேக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்காக சொல்லிவிடுவோம். நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம விசிட் வர்றதுங்க. இந்த பேக் ஃபில் பண்ணுற சிஸ்டத்துலேயே பார்த்தோன்னா எரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. மக்கி போன மாட்டு எரு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அதில் நெமட்டோட்ஸ் இருக்குது, ஃபங்கல்ஸ் இருக்குது. அது மூலயமா ரூட்டுக்கு நிறைய டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அந்த எருவெலாம் பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூடோமோனாஸ்ன்னு இருக்குது, அது இயற்கையான முறையில் இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக எப்படியும் ஒரு 1000 பேக்குக்கு 1 kg அப்படின்ற அளவுக்கு எருவில் நல்லா தூவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அது நல்லா அது மல்டிப்ளை ஆகி அதில் இருக்கிற ஃபங்கல்ஸு எல்லாத்தையும் கிளியர், நெமட்டோட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியராக வர மாதிரி பண்ண சொல்லிட்டேன். நம்ம கம்பெனி மூலயமா பார்த்தோன்னா இந்த மண்ணில் நல்லா
பியூராக நல்லா சன்னமாக ஆகிறதுக்காக கொஞ்சம் கிளே சாயிலாக இருந்தாலுமே அந்த மண் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்காக நம்ம கம்பெனியிலேருந்து இயற்கையான உரம் கொடுக்குறோம் சார். அந்த உரமும் வந்து இந்த மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 24 ஹவர்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுவும் 24 ஹவர்ஸ் இருந்தோடனே இந்த சாயில் கண்டென்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலுமே பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகிடும், நல்லா சன்னமாகும். வேறு அப்போ தான் ஃபார்மேஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்காகவும் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து ஃபில் பண்ணுறது எப்படி பேக் ஃபில் பண்ணன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா எரு ப்ளஸ் வந்து மண் நல்லாவே இருக்குது. அதனால் 1:1 அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டேன். 2:1 போடலாம், 1:1 அந்த அளவும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து மண் நம்ம தோட்டத்துலேருந்து இருக்கிற மண் எடுத்து போட்டுட்டோம். அதை வந்து அது போட்டு முடித்த உடனே நல்லா கீழ்பக்கம் இல்லைங்களா, ஆமாம், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா நிற்கணும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 50 to 60 kg வரைக்கும் வெயிட் வரும். மழை காலத்துலேயோ காத்தடியிலையோ வந்து சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக பயிர் நல்லா வளரும் போது கீழே சாய இல்லைங்களா, அதனால் சாஞ்சிராமல் இருக்கிறத நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருக்கீங்க. எப்படி பேக் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ அந்தமாரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மண் கொட்டிட்டு நல்லா போட்டு அழுத்திடுவாங்க, திரும்ப வந்து எரு கொட்டுவாங்க, அந்தமாரி லேயராக பண்ணி இப்போ ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க பேக்கு. இதாங்க சார் பேக்கு சிஸ்டம். இது முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாத்துக்கும் நாற்று கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு பேக் வந்து 2 நாற்று கொடுப்போம் சார். ஒரு பேக் 2 நாற்று? ஆமாம், ஒரு பைக்கு 2 நாற்று கொடுப்போம். தண்ணி எப்படி சார் கொடுக்குறது? தண்ணி வந்து குறைஞ்சது ஒரு 500 பேக் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பைப்லேயே பிடிச்சிக்குவாங்க. ஒரு 5000 10,000 அந்த அளவுக்கு போடும்போது அவங்க சொட்டு நீர் போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம், அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கலாம். ஏன்னா 5000 10,000 பேக் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 பேர் தேவைப்படும். அதனால் ஸ்ப்ரிங்க்லரு இல்லை சொட்டு நீர் அந்தமாரி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 1/2 hour to 1 hour காலையில் ஈவினிங் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். வெட்டி வேர் எத்தனை ரகம் இருக்குது, நீங்கள் எந்த ரகம் சார் பண்ணுறீங்க? சரி, வெட்டி வேரில் ஒரு 8-9 ரகம் இருக்குங்க சார். அந்த வெட்டி வேர் செலெக்ஷனில் பார்த்தோன்னா மெயின் வந்து வெட்டி வேர் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஆயில் கண்டென்ட்டுக்கு தான். இந்த ஆயில் வந்து மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகிறதுனால அதனுடைய தேவை காஸ்மெட்டிக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து சேர்க்கறதுனால அந்த மெயின் வந்து பார்த்தோன்னா ஆயில் தான். அந்த ஆயில் வந்து எந்த வெரைட்டி நல்லா வருதோ அந்த வெரைட்டி செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த பரணி, குலாபி, KH40, KH80, செம்பருத்தி அந்த மாதிரி ரகம்லாம் இருக்குது. நம்ம செம்பருத்தின்ற ரகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால அதை விவசாயிகளை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து மெயின் வந்து ஆயில் தான் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இதை நம்ம பிரிக்கிறோம், தரம் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலு, ரெண்டாவது ஆர்னமெண்டல் வீட்டு தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து பை ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் வந்து நம்ம தரம் பிரிக்கணும் சார். அதனால் மெயின் வந்து ஆயில் இருக்கிறதுனால எந்த வெரைட்டியில் வந்து ஆயில் கண்டென்ட் நல்லா இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம் சார். இப்போ இந்த வெட்டி வேர் விவசாயம் எந்த விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஸோ இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 பேக் வைக்கணும்னு வச்சுங்களேன் சார், 1 சென்ட் இடம் இருந்தால் போதும். இப்போது 1000 பேக் வைக்கிட்டாங்க, ஒரு 10 சென்ட் இடம் இருந்தால் போதும். அதனால் சிறு விவசாயிகள் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். பெரு விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான இடம் இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா மல்டி கிராப் பண்ணிவிடுவாங்க. சின்ன விவசாயி இடம் கொஞ்சமாக தான் இருக்கும், தண்ணியும் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, இருக்கிற இடத்த வச்சு என்ன பண்ணுறது, இதில் எதனா சம்பாதிக்கணும், இதை வச்சு நான் டெவலப் ஆகணுன்ற பட்சத்தில் இந்த வெட்டி வேர் சாகுபடி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். 100 சென்ட்டில் கூட வைக்கலாம். நம்ம எப்படி 10 சென்ட் இருந்தால் போதும், நம்ம ஒரு 1000 பேக் வச்சிடலாம் அவங்க. அதனால் இடமும் கம்மி, தண்ணியும் கம்மி சார். இது குறைந்த இடம், முதலீடு மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் அவங்க முதலீடு பண்ணிட்டாங்கன்னா 10 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைபேக் நம்ம எடுத்துக்கிறதுனால அவங்க தைரியமாக நம்பி போடலாம். ஆனால் சிறு விவசாயிகள் வந்து இதை பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான் சொல்லுவேன் நான், என்ன கேட்டால். இது 10 சென்ட்டில் பண்ணால் எவ்வளோ சார் செலவாகும் சார்? இப்போது அவர் காட்டிலேயே இருந்து மண் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அவர்கிட்டயே அந்த எரு எடுத்துக்கிட்டாருன்னா எங்கள் கம்பெனிக்கு வந்து 99 rupees பே பண்ணுறது, அது மட்டும்தான். ஒருவேளை மண்ணோ இல்லை எருவோ இல்லைன்ற பட்சத்தில் அவர் வந்து வெளியிருந்து எடுக்கிறதுக்கான காஸ்ட்டை அவர் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. வெளியே மண் வாங்குறதோ இல்லை எரு வாங்குறதோ அதுக்குனுடைய தேவை இருக்குது. பட்டு இது ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம மேஜராக வந்து பார்த்தோன்னா சார், களிமண் ரொம்ப டைட்டான இருக்கிற சில வகையான கருப்பு மண், அதை மட்டும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மற்றபடி மீது எல்லா மண்ணும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அந்த 2 மண்ணுமே பார்த்தோன்னா ரூட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி நம்ம காட்டில் இருக்கிற மண் எடுத்துக்கலாம். எரு மட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு குறையாத நல்லா மக்கி போன மாட்டு எருவாக இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லா விவசாயமே மாடு வச்சுட்ருப்பாங்க, அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற எருவை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டாங்கன்னா போதும். அதனால் பெரிய முதலீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 99 rupees per பேக் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு. அதை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் எதுவுமே இல்லை.
சரி, ஓகே சார். இதை நடவு பண்ணுறோம், எப்படி சார் மெயின்டெனன்ஸ் பராமரிக்கிறது? சார் இப்போது நடவு பண்ணிட்டாங்க, ஒரு 2 மாதத்துக்கு கம்பல்சரி காலையில் சாயந்தரம் அவங்க தண்ணி விடணும். ஏன்னா இப்போது சின்ன கன்று இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா வேர் பிடிக்கணும். இதுவே கிளைமேட் நல்லா சேஞ்சஸ் இருக்குது, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது. மழை இல்லாத பட்சத்தில் காலையில் சாயந்தரம் அவங்க தண்ணி விடணும். மற்றபடி அவங்க ரெகுலராக தண்ணி விடணும்னு கிடையாது. 2 மாதம் கம்பல்சரி நல்லா வேர் பிடிச்சி நல்லா சிம்படிக்கிற வரைக்கும் தண்ணி விடணும். ஒரு நாற்று விடணும் பார்த்தா குறைஞ்சபட்சம் 180 to 200 சிம்பு வரைக்கும் அடிக்கும். நம்ம வந்து 2 நாற்று கொடுக்குறோம், ஒரு 400 சிம்பு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேக்கில் உங்களுக்கு அடிக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம அடுத்தது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்போ வந்து செடி காயிற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் தண்ணி விட்டால் போதும். அது வரைக்கும் நம்ம பெருசாக தண்ணி விடுறது ஒரு 2 மாதம் வரைக்கும் கம்பல்சரி விட்டணும். 3 மாதம் கழித்து காலையில் ஒரு வேளை விட்டால் போதும். ஒரு 4 மாதம் கழித்து வந்து பார்த்தோன்னா 2 நாளைக்கு ஒருக்க, ஒரு 5 மாதம் கழித்து 2 நாளைக்கு 3 நாள் விட்டு கூட அந்தமாரி கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதனால் தண்ணி வந்து குறைஞ்சால தான் சார் செலவாகும். இப்போ மழை காலம் வந்துடுச்சு, இப்போலாம் போட்டுட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதம் மழை இருக்கிறதுனால அவங்க வந்து காலையில் சாயந்தரம் தண்ணி அவங்க போடணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி இல்லாத பட்சத்தில் காலையில் சாயந்தரம் அவங்க வந்து கம்பல்சரி இனிஷியல் ஸ்டேஜில் தான் விடணுமே தவிர அப்புறம் ஃபர்தராக அவங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அதிக மழை பெஞ்சுன்னா பயிருக்கு எதனா பாதிப்பு இருக்குங்களா ஆரம்ப ஸ்டேஜில்? இல்லை சார், இதில் வந்து பார்த்தோன்னா ஹோல்ஸ்லாம் இருக்குது, பேக்கில் ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைடு இருக்குது, இந்த சைடில் இருக்குது. கட்டிங்க சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கீழே அந்த பேக்கில் ஹோல்ஸ் காமிச்சேன். நீங்கள் தண்ணி அதிகமாக ஒரு வேளை போயிடுச்சுனாலும் அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வாட்டர் வந்து கீழே இறங்கிடும். அதனால் வந்து மழை அதிகமாக பெஞ்சு ஒரு வேளை தண்ணி நிற்குமோ இல்லை தண்ணி நின்னா வேறு என்ன பிரச்சனை வருமோ அந்த இஷ்யூ இல்லை. அடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது கீழே இறங்கிடும். அதனால் அந்த தண்ணினால் பிரச்சனை கிடையாது சார். இது என்ன ஹைட் சார் நார்மல் வளரும் சார்? இந்த நம்ம அது ஒரு 3 feet வரைக்கும் சொல்லலாம் சார். 3 feetன்னு வச்சிங்களேன். அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா கீழே அப்படியே சிம்படிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை விட்டு அறுத்துறோம், ஒரு 1/2 அடி விட்டுட்டு அது ஒரு 3 months ஒன்ஸு நம்ம அந்த சிம்பு வந்து அறுத்து போட்டுட்டோம்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 10 month போல் தான் வந்து நம்ம அதை அப்படியே அறுக்காமல் இது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம அறுத்து போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாள் டைம் அறுக்கிற மாதிரி இருக்கும் சார், உங்களுக்கு அறுத்து போட்டுக்கலாம். சரி சார். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணலாம் சார்? சார் நம்ம 10 மாதம் ஒரு இல்லை 11 மாதம் ஓகே. இது ஒரு மாதம் விவசாயி வேலையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 month எக்ஸ்ட்ரா ஆனாலுமே அவங்களுக்கு ஒன்றும் ஐயோ ஒரு சில கிராப்லாம் வந்து நெல்லாம் வந்து நீங்கள் அந்த 3 months வந்து அது காய் வந்து முத்திருச்சுன்னு வச்சுங்களேன், நெல் வந்து பழுத்துருச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இது வந்து அப்படி கிடையாது. ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மாதம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது நம்ம டைம் சொல்கிறோம். 11 மாதம் ஆகிடுச்சு இல்லை 12 மாதம் ஆகிடுச்சு, ஓகே 12 மாதம் கழிச்சு கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக தான் கிடைக்கும். அதனால் வந்து இந்த 10 மாதம் தான் நம்ம டூரேஷன் சொல்கிறோம். ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு, 2 மாதம் கழிச்சு இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு கூட நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்ம இதோட முக்கியமான வேலை இருக்குது நம்மளுக்கு, இப்போதைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2-3 மாதம் இந்த பேக்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் இதனால இருக்குது சார். இப்போ ஒரு ஃபார்மர் இதில் முதலீடு பண்ணுற அமௌண்ட்டை அறுவடை எப்போ எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சார் எடுக்கணும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றோம். 100 ரூபாய் பத்திரத்தில் வந்து குறைந்தபட்ச ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரேட்டுக்கு குறைவில்லாமல் நம்ம கண்டிப்பாக நம்ம விவசாயிட்டு வந்து வேறு எடுத்துக்கிறோம் அப்படின்ற வந்து உத்தரவாதம் நம்ம அவருக்கு கொடுத்துறோம். அதனால் விவசாயி வந்து இதை நம்பி பயிர் பண்ணலாம். இந்த வெட்டிவேர் சாகுபடி பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் சார்? சார் இந்த கரையான் இருக்குது பாருங்கள். ஆமாம் சார். இந்த எருவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மக்காத எருவு, அந்த சில மக்காத எருவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுலாம் இருக்கும். அந்த புழு வந்து நான் பண்ணும் ரூட்டை கட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் சொல்கிறது ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எரு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுக்கான ரீசனே அதுதான். எரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கரையான் இந்த இருந்ததுன்னா அது நெமட்டோட்ஸ் அது கிளியர் ஆகிடும். அடுத்தது ஃபங்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஆர்கானிக்காக இருக்கிற சூடோமோனாஸ்ன்றதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால அந்த ஃபங்கல் பிரச்சனையும் கொஞ்சம் இதுவாகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி வரும் சார். மாவு பூச்சி சீசனில் தான் வரும். இப்போ மழை சீசன்லாம் வரவே வராது, ரொம்ப அதிகமான சம்மர் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் தான் வரும். அது ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஃபோர்ஸான தண்ணியை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கிளியர் ஆகிடும். அப்படின்லாம் மைதா மாவு அப்படின்லாம் வந்து அதையும் ஒரு வேளை அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலைன்னா
நம்ம வந்து கெமிக்கல் மெத்தட்லேயும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பெரிய இஷ்யூலாம் இல்லை சார். இதில் பெருசாக வந்து இந்த குருத்துப்பூச்சி வரும், அதுவுமே வந்து ஈஸியாக மெத்தட் தான், நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால் பெரிய பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பெரிய பாதிப்புலாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை சார் இதில். ஓகே சார். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸ் பண்ணுறது எப்படி சார்? நம்ம கையில் பண்ணணுமா இல்லை மிஷின் என்ன இருக்குமா சார்? இப்போதைக்கு கையில் தான் சார். நம்ம 10 மாதம் முடிஞ்சிட்ட உடனே நம்மளுக்கு தெரியும், அது பூ பூக்க ஆரம்பிக்கும் சார். இது நம்ம வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேருந்து பூ வரும். பூ வந்த உடனே சரி ஓகே மெச்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கத்தி மாதிரி வச்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம ஒரு தனியாக ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறது, இதை போட்ட உடனே இதை மட்டும் தனியாக பேக் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் கூட நம்ம வேர் மட்டும் கூட கீழே தள்ளி எடுத்துட்டு மோட்டரில் அலசிட்டு நம்ம தனியாக கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரியே பண்ணுறோம் சார். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த பேக் மறுபடியும் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த 2-3 டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா வந்து பாலித்தீன் கோட்டட் சார். இந்த வெளி சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் இருக்கும், சன்லைட்டுக்கு ரிஃப்ளெக்டராக இருக்கும். ஏன்னா வந்து வேறு எந்த கலராக இருக்கும்போது ஷேட் ஆகிடும், உங்களுக்கு ஃபேட் வரும். இந்த ஒயிட் கலர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து இதை நம்ம ஒயிட் கலர் கொடுக்குறோம். ஜென்ரலாக ஒயிட் கலர் வந்து எப்பவுமே ஷேட் ஆகுது, சன்லைட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். உள்ளே வந்து பிளாக் கலர் இருக்கிறதுனால வந்து இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த பேக் சிஸ்டம் இது நல்லா இருக்குது. இது ஸோ உங்கள்கிட்ட பயோ பேக் இது வாங்கிடுறோம், ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிடுறோம், நாற்றெல்லாம் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் இது எப்படி சார், யார் சார் வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படி சார்? சார் இப்போது ஸ்டார்டிங் பேக் போடும்போது எங்கள் கம்பெனிலேருந்து கம்பல்சரி அக்ரி வருவோம். வந்து எப்படி பேக் போடணும், அப்படி எப்படி நிறுத்தி பேக்கை நிறுத்தணும், எப்படி மேக்ஸிமம் நம்ம வந்து 2 ரோ தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு வேளை அவங்க பைப்பில் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த சைடு போயிட்டு அப்படியே அந்த சைடு வரதுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு நம்ம ஒரு 2 அடி கேப் போடுறோம். 2 அடி கேப் போடும்போது அவங்க ஈஸியாக வந்து பைப்பில் அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு 10,000 பேக் போடுறாங்கன்னு வச்சுங்க சார், அவர் கையில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு 1000 பேக் போட்டால் 1 or 2 மணி நேரம் ஆகும்னு வச்சிங்களேன். ஒரு 10,000 பேக் 20 வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்க வந்து ஸ்ப்ரிங்க்லருக்கு இல்லை சொட்டு நீருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். பட் நம்ம வந்து மினிமம் ஒரு 500-1000 பேக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க சார், அவங்கள வந்து தண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம பைப்பில் தான் விட சொல்கிறோம். அதனால் ஒரு 2 அடி கேப் விட்டு 2 லைன் வச்சு நம்ம பண்ண சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்டிங் வந்து எப்படி பேக் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் உரம் மட்டுமே சார் ஒரு 10 வகையான உரம் கொடுக்குறோம். மந்த்லி ஒரு உரம். இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போது இந்த சாயில் வந்து நல்லா ஈஸியாக வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆகணும், ரூட் நல்லா செட் ஆகணுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சாயில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மந்த்லி வந்து பார்த்தா நம்ம உரம் கொடுத்துருக்கோம், ஃபெர்டிலைசர் கொடுத்தோம். இப்போ 10 மாதம் இதனுடைய டைம் பீரியட்னா 10 வகையான உரங்கள் நம்ம கொடுத்துறோம் நம்ம விவசாயிகளுக்கு. அந்த சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மந்த்லி வந்து அக்ரி ஃபீல்டு விசிட். இப்போ வெளியில் நாங்கள் உரம் வாங்க தேவையில்லை நீங்கள் தேவையில்ல சார். அக்ரி மந்த்லி ஃபீல்டு விசிட் வருவாங்க. ரெகுலராக வந்து பார்த்தா பெஸ்ட் டிசீஸ் என்ன இருக்கா, எப்படி தண்ணி விட்டுருக்காங்களா, எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து இது புது கிராப் இல்லைங்களா. அது ஃபஸ்ட்டு 1 டைம் ஒரு 10 மாதம் ஒரு கிராப் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த டைம் அவரே வந்து எல்லா ஐடியா அவருக்கு தெரிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டுன்றதுனால வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி வந்து ஃபீல்டு விசிட் பண்ணிவிடுவோம் சார். இது ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதனா சின்ன ஏன்னா பெஸ்ட் டிசீஸ் இருந்தாலும் அதுக்கு இமீடியட் ரெமெடி கொடுத்துருவோம். நம்ம அதுக்காக வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து ஃபீல்டு விசிட் பண்ணிகிட்ருக்கோம் மந்த்லி. 10 மாதமாக அப்போ கண்டிப்பாக வருவீங்க? கண்டிப்பாக 10 மாதம் வருவோம். திருப்பி பைபேக் நம்ம எடுத்துக்கிறதுக்கு இதன் மூலிமா நிறைய விவசாயிகள் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம இந்த விவசாயம் பார்த்தோன்னே இன்னும் நிறைய பேர் போடுவாங்க இல்லையா. அதனால் ஒரு விவசாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் இல்லையா. இதோட வந்து முடியறதில்லை இந்த கிராப் பொறுத்த வரைக்கும். நிறைய தேவை இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து நம்ம சர்வீஸ் நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம் 24/7. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட டவுட்ஸ் என்கொயரிஸ் எதுவும் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். அதனால் இது விவசாயிங்க இதை பார்த்துட்டு இன்னும் அதிகரிக்கணும்னு தான் நினைக்கிறேன், தவிர குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் சொன்னால் தான் திருப்பி இன்னொருத்தர் போட தவிர வந்தாங்க போட்டாங்க இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் திருப்பி எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்காது. அதனால அது கம்பல்சரி நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணிவிடுவோம் சார். இப்போ நம்ம இந்த க்ரோ பேக் சிஸ்டமில் என்ன யூசேஜ் சார்? சார் க்ரோ பேக் சிஸ்டம் வந்து நம்ம கொடுக்குற உரம் வந்து பார்த்தோன்னா அந்த செடிக்கு மட்டும்தான் போகுது, வேறு எதுக்குமே போகாது. நீங்கள் அதே ஓப்பன் ஃபீல்டில் போட்டிங்கன்னு வச்சுக்க சார், ஏகப்பட்ட கலர் இருக்குது, எவாப்ரேஷன் நிறைய இருக்குது. இதில் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு நம்ம 1/2 கிலோ உரம் போட்டோன்னு வச்சிங்க சார், அந்த 1/2 கிலோ உரம் ஃபுல்லாக இந்த வேருக்கு இந்த செடி மட்டும்தான் அப்டேக் ஆகுது. இதுக்கு மட்டும் யூஸ் ஆகிறதுனால க்ரோ பேக் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி லேயராக ஃபார்மேஷன் வரும் சார் ரூட்டு. நீங்கள் ஓப்பன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே போய் நிற்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஓப்பன் ஃபீல்டில் வந்து கையை பிடிச்சி கையில் வச்சு இழுத்து நீங்கள் ஹார்வெஸ்டிங்கே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மிஷினரி வைக்கலாம், அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. பட் இதுக்கு அப்படி கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஃபீல்டில் பண்ணும்போது வேர் வந்து
முழுமையாக கிடைக்குமானா உங்களுக்கு கிடைக்காது. அங்கங்கே அருந்துடும், அங்கங்கே அப்படி நின்றோம். சும்மா 1 அடி 2 அடிக்கு மட்டும்தான் உங்களுக்கு கைக்கு வரும் இட்டாச்சு. அதை மிஷினரியில் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுக்க முடியுமானா முடியாது. பட் இதில் வந்து வேரே மிஸ் ஆகாது உங்களுக்கு, அடி வரைக்கும் இருக்கும். அந்த அடி சின்ன மைக்ரான் வேர் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் தான் ஆயில் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்மேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன சின்ன வேர் அந்த கண்டென்ட்டில் ஆயில் ஃபார்மேஷன் ரெடியாக இருக்கும். அதெல்லாம் எல்லாம் மண்ணில் போய் நின்றுக்கும். அதனால் வந்து அதை விட இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா இது காற்று சுத்தப்படுத்துது சார். ஒரு வேளை உங்களுக்கு சால்டேஷன் வாட்டராக இருந்தாலும் உப்பு மண்ணாக இருந்தாலுமே உங்களுக்கு இது வளரும். இது வளரும். அதெல்லாம் தண்ணி என்னது சப்பை தண்ணியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இஷ்யூ கிடையாது. ரெண்டாவது சில விவசாயிகளை கேட்குறாங்க, சார் இதில் பாம்பு வருமா, ஆடு மாடு தொல்லை இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. வெட்டி வேர் வந்து அவ்வளோ நன்மையானது சார். ஏன்னா எல்லா விதமான நன்மைக்கும் எல்லா விதமான யூசேஜுக்கும் வந்து வெட்டி வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா வீட்டில் அவ்வளோ யூசேஜுக்கு பூஜை புனஸ்கார பொருள்களுக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க. அதனால் பாம்புலாம் மேக்ஸிமம் வரதே இல்லை சார். ஒருத்தர் சொல்கிறார், சார் இதில் பாம்பு வருது சார், அதனால் இது எப்படி பண்ணலாமான்னு கேட்குறேன். இதில் பாம்பு வரதுக்கான இதுவே இல்லை. அது மட்டும் வந்தால் அது மட்டும் போயிடுமே தவிர இங்கேயே தங்கிலாம் இருக்காது. அடுத்தது வந்து சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது களைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு களை வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு களை லைட்டாக அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய களைக்காகலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதே ஓப்பன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 களை எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. இது அதில் ஓப்பன் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் சார் உங்களுக்கு. சார் இது வெட்டி வேரில் பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து ஆடு மாடு மேயுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன பச்சையாக இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு விலங்குமே அது என்ன சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும். பட்டு அது டச் பண்ண உடனே பார்த்தோன்னா அது சாப்பிடாது. ஜஸ்ட்டு அதை டச் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் இது வந்து மூந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஆடு அப்படி தான் இருக்குது, மாடு அப்படி தான். அதனால் அந்த ஆடு மாடுனால இந்த டேமேஜ் ஆகும் அப்படின்றதுலாம் வந்து விவசாயிகள் வந்து பயப்பட தேவையில்ல. கம்பல்சரி இது வந்து எதுவும் அனிமல்ஸ் எதுவும் டச் பண்ணுறதில்ல உங்களுக்கு. அதனால் வந்து ஆடு மாடு இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து பயிர் பண்ணிக்கலாம்.